ஹலோ விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ வெளியிடுவாங்க அண்ட் அந்த பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குமா அதிகரிக்காதா, அப்படி அறிவிக்கும் அப்படின்னா எப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பனை வந்து வெளியிடுவாங்க, அது சம்மந்தப்பட்ட முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 3935 பணியிடங்கள்னு சொல்லி தான் வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடந்த செப்டம்பர் மாதம் வந்து 727 பணியிடங்கள் அதிகரிச்சு ஸோ இப்போதைக்கு மொத்தமாக 4662 பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட், செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு பல்வேறு பணிகள் வந்து இந்த 4662 இன்க்ளூடட் தான். ஸோ இது ஒவ்வொரு பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் டைப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஏஓ 218 இருக்குன்னு சொல்கிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி சேர்ந்து 1500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தான். ஸோ இது வந்து ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறமுமே கூட வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கடந்த முறை 2024 அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ 3 முறை வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 3 முறை இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்டவங்களை கடந்த குரூப் 4 தேர்வில் ஃபில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் 11 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. ஸோ 11 லட்சம் பேர் அப்படிங்கிறது ஹியூஜ் கவுண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் 4662 பணியிடங்கள் அப்படிங்கிறது அந்த தேர்வு எழுதினவங்க ப்ளஸ் வேலை கிடைப்பதற்கான விகிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 4662 அப்படிங்கிறது ஒரு 7000 8000லாம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து நிறையா வீடியோஸ் பார்க்க முடியுது யூடியூப்பில். ஸோ வந்து நம்மளோட சேனலில் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டடு, எந்த தேதியில் ரிசல்ட் வரும், அது சம்மந்தமாக தான் டெய்லி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சில சேனல் வீடியோஸும் பார்க்க முடியுது. 130 எடுத்தால் வேலை, 140 எடுத்தால் வேலை அப்படிங்கிறத ஒவ்வொரு சேனலும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ 130க்கெலாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த முறை கண்டிப்பாக இருக்கக்கூட செய்யலாம். ஏன்னா எக்ஸாம் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஏஓக்கு கண்டிப்பாக 155க்கு மேலே ஆர் 165க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ மீதி இருக்கக்கூடிய இதர பணிகள், இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இந்த மாதிரி பணியிடங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் குறையும். அண்ட் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அவங்க கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இவ்வளோ தான் கட் ஆஃப் அப்படின்னு. பட் எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்திங்கன்னா 135க்கு மேலே இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக இருக்குது. அண்ட் இந்த குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 3rd வீக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் நான் பார்த்தேன். ஸோ அக்டோபர் 3rd வீக்னு கொடுத்துருந்தாங்க. பட் எனிதிங் அக்டோபர் 3rd வீக் 4th வீக், பட் அக்டோபருக்குள்ளே ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதா எக்ஸ்பெக்டட். எப்படியாவது ரிசல்ட் தீபாவளிக்கு முன்னாடி வெளியிட்டாலும் நல்லது, அது தீபாவளிக்கு அப்புறம் வெளியிட்டு பணியிடங்கள் அதிகரித்ததுக்கப்புறமா ரிசல்ட் வந்தாலும் நல்லது. ஸோ இப்போதைக்கு வந்து எப்படி ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிட தான் போகிறாங்க, அது தேர்வர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் அந்த பணியிடங்கள் அதிகரித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நிறையா பேர் இந்த முறையே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து செலக்ட் ஆவதற்கான வாய்ப்பு, குரூப் 4 வந்து பணியிடங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து அது கிரியேட் பண்ணும். ஸோ பணியிடங்கள் அதிகரிப்பு குறித்த அந்த தகவல் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க அப்படிங்கிறது தான் தினசரி வந்து பார்த்திங்கன்னா நானும் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரி 10 minutes டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சா, அது பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 135க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். பட் அது வந்து பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ரேங்கிங் அண்ட் இந்த பணியிடங்களோட அதிகரிப்பு அதெல்லாம் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பணியிடங்கள் கண்டிப்பாக 7000 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அப்போ 135 இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பட் இதே பணியிடங்கள் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது 145 அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓசிக்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து 31.5 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிசிக்கு வந்து எம்பிசிக்கு தனியாக இருக்குது, எஸ்சி எஸ்சிக்குன்னு அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனி இப்போ விஏஓ அப்படின்னா விஏஓ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கேட்டகரி வைஸ் பிரியும், ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரியும், டைப்பிஸ்ட் பிரியும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பிரியும். ஸோ அந்த மாதிரி பிரியும் போது இந்த 4662 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த குரூப் 4லேயே பணிக்கு போவாங்க. ஸோ நம்ம அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.